எழுச்சி எழுச்சி என்று ஏறுகின்ற கொடிது, வீழ்ந்த விதைகள் விருட்சமாக உதவுகின்ற கொடிது. நாளை எங்கள் வாழ்வை மாற்றும் நம்பிக்கையின் கொடிது, நாளை எங்கள் வாழ்வை மாற்றும் நம்பிக்கையின் கொடிது. எங்கள் மண்ணின் பெருமை தன்னை பேசுகின்ற கொடிது, எங்கள் மண்ணின் பெருமை தன்னை பேசுகின்ற கொடிது. எழுக எங்கள் மக்கள் என்று உழைத்து நாங்கள் வாழவே, முயற்சி என்ற ஒன்றை மட்டும் முழுமையாக நம்பவே. எழுச்சி எழுச்சி என்று ஏறுகின்ற கொடிது, வீழ்ந்த விதைகள் விருட்சமாக உதவுகின்ற கொடிது. கொடி உறவுகளை ஒன்றாய் இணைக்கும் கொடி எது? பொருளாதார முன்னேற்ற பாதைதனை காட்டி நிற்கும் பொறுப்புள்ள கொடி எது? பொறுப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் கொடி இது. மக்கள் ஒன்றிய கொடிது, எங்கள் மக்கள் ஒன்றிய கொடிது. எழுச்சி எழுச்சி என்று ஏறுகின்ற கொடிது, வீழ்ந்த விதைகள் விருட்சமாக உதவுகின்ற கொடிது. வாழ்க நற்பணிகள் வாழ்க என்று எழுகின்ற கொடியது. ஊரே ஒன்று கூடி நின்று தேரெடுக்க அழைக்கின்ற கொடியது. மயிலாடும் மருத மண்ணின் மாற்றி பேசும் கொடிது, மக்கள் ஒன்றிய கொடிது, எங்கள் மக்கள் ஒன்றிய கொடிது. எழுச்சி எழுச்சி என்று ஏறுகின்ற கொடிது, வீழ்ந்த விதைகள் விருட்சமாக உதவுகின்ற கொடிது. வட்டக்கச்சி மக்கள் ஒன்றியம் ஐக்கிய ராஜ்யம் வட்டக்கச்சி பீப்பிள்ஸ் யூனியன் யுனைடெட் கிங்டம் தொடக்க விழாவும் மருத நிலத்து மாண்பு இசை வெளியீட்டு விழாவும் தற்பொழுது ஆரம்பமாகி விருந்தினர்கள் மற்றும் பங்கு பெற்றவர்கள் அனைவரும் வட்டக்கச்சி மத்திய கல்லூரி மாணவிகளின் பேண்ட் வாத்திய இசையுடன் மாலை அணிவிக்கப்பட்டு மண்டபத்திற்குள் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாகவும் மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் விருந்தினர்கள் அனைவரையும் எழுந்து நின்று மங்கள விளக்கேற்றல் நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள விளக்கேற்றுவதற்கு முதலில் நாங்கள் அழைத்து நிற்பது பிரதம விருந்தினர் திரு சுப்பிரமணியம் முரளிதரன் அரசாங்க அதிபர் கிளிநொச்சி அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பூவிலிங்கம் ராஜ் வினோத் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்தும் ஒன்றிய தலைவர் நிறுவனர் வழக்கறிஞர் திரு எஸ் என் குலராஜா வட்டக்கச்சி மக்கள் ஒன்றியம் ஐக்கிய ராஜ்யம் அவர்களை மங்கள விளக்கேற்றும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். விருந்தினர்கள் வரிசையில் திரு விஸ்வநாதன் காண்டீவன் பதிவாளர் யாழ் பல்கலைக்கழகம், திரு மா சூரியசேகரம் ஓய்வு பெற்ற பொறியியலாளர் தலைவர் கல்வி அபிவிருத்தி குழு இலங்கை அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்கும்படியாக அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து திரு வன்னியூர் வரன் கவிஞர் பாடலாசிரியர் அவர்களையும் அழைத்திருக்கின்றோம்.
அடுத்து திரு பி ரவீந்திரநாதன் அதிபர் வட்டக்கச்சி மத்திய கல்லூரி அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் திரு அரசரத்தினம் பங்கைய செல்வன் முதல்வர் கிளி முருகானந்தா கல்லூரி முரசுமோட்டை மேலாண் முதல்வர் கிளி வட்டக்கச்சி ஆரம்ப வித்யாலயம் அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக திரு எஃப்சிஎல் மனுவல் ஓய்வு பெற்ற அதிபர் ராமநாதபுரம் மகா வித்தியாலயம் அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் மங்கள விளக்கேற்றுவதற்காக நாங்கள் இசையமைப்பாளர் SP விமல் அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்து பாடலாசிரியர் வட்டக்கச்சி வினோத் அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து இசையமைப்பாளர் பகி அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக நடன ஆசிரியர் செல்வி அருணாச்சலம் கேதுஷா அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக நாடக ஆசிரியர் நுண்கலை மானி இளங்கலை மானி கலாவித்தகர் கலாரத்ன விபூஷன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக தர்மராசா ராஜீவன் கவிஞர் பாடலாசிரியர் சமூக மட்ட நிர்வாக மேலாண்மையாளர் வட்டக்கச்சி அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக நாதஸ்வர வித்வான் SP ரூபன் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அடுத்ததாக SN செல்வராஜா ஓய்வு பெற்ற உதவி விவசாய பணிப்பாளர் அவர்களையும் மங்கள விளக்கேற்று வரும்படியாக அன்புடன் அழைத்திருக்கின்றோம். மங்கள விளக்கேற்றினை ஏற்றி வைத்த அனைத்து விருந்தினர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் ஒரு நிமிட அகவணக்கத்திற்காக அனைவரையும் எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவரும் இருக்கைகளில் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைய இந்த வட்டக்கச்சி மக்கள் ஒன்றியம், அதாவது வட்டக்கச்சி பீப்புள்ஸ் யூனியன் யுனைடெட் கிங்டம் தொடக்க விழாவும் மருத நிலத்து மாண்பு இசை வெளியீட்டு விழாவும் தற்பொழுது உண்மைக்குமே சந்தோஷமாக ஆரம்பித்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே வந்தாரை வரவேற்றல் என்பது தமிழர்களின் பண்பாடு இல்லையா? அந்த வகையில ஒரு அழகான வரவேற்பு நடனத்துடன் எங்களினுடைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணியிருக்கின்றோம். அந்த வகையில் வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக பிரசாந்தினி நர்த்தனாலய மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். பரதமாட மருதநில மயிலாட மங்கையர் பரதமாட சங்க தமிழ் கவி பாட சதங்கை ஒலி இசை பாட தமிழ் கொண்ட மருதநில மயிலாட
சங்கத்தமிழ் கவி பாட சதங்கை பொலி இசை பாட இசை பாட இசை பாட. இவ்வளவுதான் உங்களுடைய கரகோசம், அதாவது உங்களுடைய கைதட்டல்கள் அவர்களுக்கான ஒரு உற்சாகம். வளர்ந்து வரக்கூடிய நம் நாட்டு கலைஞர்கள் அந்த வகையில் எங்களுடைய நாங்கள் தட்டி கொடுத்தால் தான் அவர்கள் வளருவார்கள் இல்லையா? அந்த வகையிலே நாங்கள் நடனத்தினால வந்த வரவேற்பு விருந்தினர்களை நாங்கள் வரவேற்றிருந்தோம். அந்த வகையிலே தொடர்ச்சியாகவும் வார்த்தைகளாலும் நாங்கள் எங்களுடைய விருந்தினர்களை வரவேற்க வேண்டும். அந்த வகையிலே அடுத்ததாக வரவேற்புரையை வழங்குவதற்காக நாங்கள் அழைத்து நிற்பது திருமதி சண்முகராஜா மணிமேகலை அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அன்பான அழைப்பை ஏற்று வினோதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களை வருகை என வரவேற்பதிலே பேருவகை அழைக்கின்றோம். அடுத்து சிறப்பு விருந்தினராக இவ்விழாவை அரங்கேற்றுக் கொண்டிருக்கும் மதிப்பார்ந்த கரைச்சி பிரதேச செயலர் அவர்களின் பிரதிநிதியான கரைச்சி பிரதேச செயலக பிரதி திட்ட பணிப்பாளர் அன்பிற்குரிய ராஜ் வினோத் அவர்களையும் மகிழ்வோடு வரவேற்றிருக்கின்றோம். ஓய்வு பெற்ற பொறியியலாளருமான மதிப்பார்ந்த திரு மானா சூரியசேகரன் ஐயா அவர்களையும் இன்முகத்துடன் வரவேற்றிருக்கின்றோம். அடுத்து கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கவிஞரும் பாடலாசிரியருமான வன்னியூர் வரன் அவர்களையும் ஓய்வு நிலை முதல்வர் திரு MCL மனுவேல் அவர்களையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். அத்துடன் கௌரவ விருந்தினர்களான வட்டக்கட்சி மத்திய கல்லூரி முதல்வர் திரு P. ரவீந்திரநாதன் அவர்களையும் முருகானந்தா கல்லூரி முதல்வர் திரு A. பங்கையத் செல்வன் அவர்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றோம். அத்தோடு இந்நிகழ்வை தலைமை ஏற்று செவ்வனியை நடாத்திக் கொண்டிருக்கும் இந்த ஒன்றியத்தின் தலைவரும் நிறுவனரும் வழக்கறிஞருமான அன்பிற்குரிய சகோதரன் திரு S.N. குலராஜா அவர்களையும் மகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். விழா சிறக்க வாழ்த்துரை வழங்க வருவினராவிட்டாலும் மனதாலே வாழ்த்திக் கொண்டிருக்கும் அன்பிற்குரிய அண்ணன் திருநரிச்செம்மல் மக்கள் ஒன்றிய போசகர் சிவ திருக்கேதீஸ்வரன் அவர்களையும் மன நிறைவோடு வரவேற்று நிற்கின்றோம். மேலும் ஒன்றிய கொடி பாடலுக்கான பூரண ஆதரவை வழங்கிய எங்கள் கலைஞர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று நிற்பதிலே பெருமையும் பேருவகையும் அடைகின்றோம். அத்தோடு இன்றைய நிகழ்வின் ஆற்றுகைகளை மேற்கொள்ள வருகை தந்திருக்கும் கலைஞர்களையும் வரவேற்பதோடு இன்றைய இந்த விழாவிலே கௌரவம் பெற காத்திருக்கின்ற பெரியோர்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றோம். மேலும் இந்த அழகிய நிகழ்விற்கு அழகூட்டி மெருகூட்ட வருகை தந்திருக்கின்ற வட்டக்கட்சி வாழ் மக்களையும் நலன் விரும்பிகளையும் ஏனைய உள்ளத்து உணர்வோடு இங்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களையும் வரவேற்பதிலே மகிழ்வடைகின்றோம். இறுதியாக இந்த விழாவை சிறப்பிக்க அவை நிறைந்து காணப்படும் உள்ளங்கள் அத்தனையையும் வரவேற்று என் வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரையை வழங்கி சென்ற திருமதி சண்முகராஜா மணிமேகலை உள்ளூராட்சி உதவியாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் வாழ்த்துறையை வழங்க வருமாறு திரு விஸ்வநாதன் காண்டீவன் பதிவாளர் யாழ் பல்கலைக்கழகம் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த விழாவிற்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய கிளிநொச்சி அரசாங்க அதிபர் திரு முரளிதரன் ஐயா அவர்களே, இந்த விழாவினை சிறப்புற ஒழுங்கமைத்து பல இன்னல்கள் கூடாக இதனை இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற எனது ஆருயிர் நண்பன்
வட்டக்கட்சி தந்த தவப்புதல்வன் திரு குலராஜா அவர்களே, வட்டக்கட்சி வாழ் பெருமக்களே, வட்டக்கட்சி மத்திய மகா வித்தியாலய அதிபரே, நடன ஆசிரியர்களே, இந்த விழாவுக்கு கௌரவ விருந்தினராக சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இயந்திரவியலாளர் சூரியசேகரம் ஐயா அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய அதிபர்களே, ஆசிரியர்களே, இந்த வட்டக்கட்சி பிரதேசத்தின் பெருமக்களே, இந்த வட்டக்கட்சி கீதத்துக்கு உருவம் கொடுத்த கவிஞரே, இசை கொடுத்த இசையமைப்பாளரே, எல்லோருக்கும் எனது இதயம் கனிந்த அன்பு கனிந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். வட்டக்கட்சி என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு விவசாயத்தின் வாசனை நிறைந்த மண்ணின் அடையாளம். வளமான நெல்வயல்கள், பரந்த விவசாய நிலங்கள் மற்றும் பல உழைப்பாளர்களின் கைகளால் செழித்த பிரதேசம். 1950களில் செழிப்பு காண்பதற்காக அரசின் குடியேற்ற திட்டங்கள் மூலம் பலர் இந்த பிரதேசத்துக்கு வந்து குடியேறினர். வட்டக்கட்சி படித்த வாலிபர் குடியேற்ற திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் அப்பகுதியை அதீதமாக வளர்ச்சியடைய செய்தன. இந்த ஊரை பற்றி எனக்கு முதலில் அறிமுகமானது எனது அப்பாவின் மூலம். அவர் காணி உத்தியோகத்தராக கிளிநொச்சியில் பணிபுரிந்த காலங்களில் 1970ஆம் ஆண்டு கால பகுதிகளிலே பலமுறை அவர் வட்டக்கட்சிக்கு சென்று வர வேண்டிய தேவைகள் இருந்தன. ஒருமுறை எங்களை பாடசாலை விடுமுறையின் போது மாணவர்களாக நாங்கள் இருந்தபோது நானும் என்னுடைய சகோதரர்களும் அவருடன் குடும்பமாக வட்டக்கட்சிக்கு வந்து தங்கி சென்ற நினைவுகள் இன்றும் எனது மனதிலே பசுமையாக இருக்கின்றது. அதன் பின் வட்டக்கட்சி குறித்து உண்மையாகவும் அதன் சரியானதுமான அதன் சிறப்பினை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. நான் படித்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விவசாய பீடத்தில் எனக்கு அடுத்த தொகுதி மாணவர் அணியிலே இணைந்து கொண்ட திரு குலராஜா அவர்கள் அங்கு வந்ததன் பின்னே தான். குலராஜா அவர்களுக்கு விவசாயத்துறையின் மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த ஈடுபாடும் அறிவும் அவருடைய பேச்சாற்றலும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் திறனும் என்னை அந்த நேரத்திலே பிரமிப்பூட்டி எனக்கும் அதை ஊக்கமளித்து இருந்தது. பல்கலைக்கழக காலத்திலே அவர் பங்கேற்ற நாடகங்கள், நிகழ்வுகள், படைப்பாற்றல் கொண்ட செயல்பாடுகள் எல்லாம் இன்றும் என் நினைவில் தெளிவாக நிற்கின்றன. அந்த தருணங்களே வட்டக்கட்சி என்னும் ஊரின் உள்ளார்ந்த வலிமையை நான் உணரத் தொடங்கினேன். பின்னர் போரின் காரணமாக அவர் புலம்பெயர்ந்து விட்டார். பல ஆண்டுகளுக்கு பின் அவர் மீண்டும் இங்கு வந்தபோது அவர் என்னை சந்திக்க வந்து காட்டிய நட்பு உரிமை உண்மையிலேயே என்னை மனதை கவர்ந்து கொண்டது. அந்த நட்பை இன்றும் நான் பெருமையாக பேணிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் தாய் மண்ணிற்கு வரும்பொழுது என்னை சந்திக்கும் அந்த பெரு நட்பு எனக்கு உவப்பான ஒன்று. இன்று நடைபெறும் மருத நிலத்து மாண்பு இசை இருவட்ட வெளிவரும் விழா கூட திரு குலராஜா அவர்களின் ஆற்றல் மிக்க உழைப்பினாலே, வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியத்தின் ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சினாலே பல இன்னல்களுக்கும் இந்த அனர்த்த சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தும் ஒரு கிழமை தாமதமாக என்றாலும் அந்த தன்னுடைய மனத்தை அவர் தளர விடாது இன்று அதனை நடத்தி வருவது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பிரமிப்பும் ஆச்சரியமும் ஏற்படுத்துகிறது. குலராஜா அவர்கள் தொடங்கிய மக்கள் ஒன்றியம்
ஒழுங்கு, தொடர்ச்சியான திட்டமிடல், நிலைத்த தாக்கம் ஆகியவற்றின் மிகச்சிறந்த உதாரணமாக உள்ளது. இந்த அணுகுமுறைதான் நம் ஊர்களின் இன்றைய உண்மையான தேவையும் எதிர்கால செழிப்புக்கான பாதையுமாகும். குலராஜா அவர்கள் ஆரம்பிக்கின்ற இந்த அமைப்பு ஒரு லாபம் நோக்கமற்ற மக்கள் மைய சிந்தனையை முன்வைக்கும் சேவை கழகமாக தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. அதன் பிரதான நோக்கங்களாக கல்வி மேம்பாடும் அதற்கான வாய்ப்பு வசதிகளை அளித்தலும், அத்துடன் வறுமையை தடுத்தலும் ஒழித்தலும், அதற்கான வளங்கள் சேவைகளை அளித்தலும் என்றவாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு முன்னெடுத்து செல்ல திட்டமிட்டுள்ள பிரதான முயற்சிகளாவன: போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி ஆதரவு, மானியங்கள் வழங்கி விவசாயத்தை ஊக்குவித்தல், விவசாய உபகரணங்களை வழங்குதல், புலம்பெயர்ந்தவர்களிடம் இருந்து வரும் உதவிகளை முறையான திட்டமிடலின் கீழ் பயன்படுத்துதல், இளம் தலைமுறையின் திறன்களை வளர்த்தெடுக்கும் நிகழ்வுகள், பயனற்று கிடக்கும் காணிகளை குத்தகை அடிப்படையில் கையாண்டு அதில் விவசாய மேம்பாடு மற்றும் வீட்டுத்தோட்ட அமைப்பு போன்ற புதுமையான முயற்சிகள். இந்த அனைத்தும் சாதாரண நோக்கங்கள் அல்ல. இது சமூக மறுவாழ்வை நோக்கி நகரும் ஒரு புதிய இயக்கத்தின் ஆரம்ப புள்ளி. நிலைத்த வளர்ச்சிக்கு அவசியமான ஒழுங்குமுறை. புலம்பெயர்ந்த உறவுகள் பலர் நேரம் கிடைக்கும் போது தனிப்பட்ட முயற்சிக்காக ஊருக்கு உதவி செய்ய முன்வருவார்கள். ஆனால் பல திட்டங்கள் ஆரம்பித்து நின்று விடுகின்றன. ஆனால் குலராஜா அவர்கள் தொடங்குகின்ற இம்மக்கள் ஒன்றியம் ஒழுங்குமுறையுடனும் திட்டமிடப்பட்ட அணுகுமுறையுடனும் நிலைத்த முனைப்பை உருவாக்கும் நோக்கத்துடனும் இந்த பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த அணுகுமுறையே நம் ஊரின் இன்றைய தேவையும் நாளைய செழிப்புக்கான பாதையுமாகும். இன்று நாம் கேட்ட கொடியேற்ற பாடல் எமது மனதை கவர்ந்து இந்த வட்டக்கட்சி மக்களின் உற்சாகத்தோடு எம்மையும் பங்கு கொள்ள வைத்தது. இந்த இளஞ்சிறார்களின் நடனமோ எமது மனதை கொள்ளை கொண்டு எமக்கு இனிமையை ஊட்டியது. இவை அனைத்தும் அருமையான படைப்புகள். இந்த படைப்புகளை உருவாக்கியவர்களுக்கு, அதனை நடைமுறைப்படுத்தியவர்களுக்கும் எனது உண்மையான பாராட்டுக்கள். அர்த்தமுள்ள வரிகள், அழகான இசையமைப்பு, அழகான அபிநயங்கள் என்பவற்றை நாங்கள் எங்கள் மனத்திலே நீங்காத இடம் பிடித்ததாக நாங்கள் இன்று அதை எடுத்துக்கொள்கின்றோம். வட்டக்கட்சி ஒரு இடம் மட்டுமல்ல, அது உழைப்பின் வாசனை. இளமை, வலிமை, செழிப்பு, கனவு, சமூக உணர்வு ஆகியவற்றின் உருவாக்கம். இந்த வளர்ச்சி பயணத்தில் பங்கெடுக்கின்ற குலராஜா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து நிற்கின்ற வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியத்தின் ஒவ்வொருவருக்கும் என் இதயங்கனிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோருடைய அர்ப்பணிப்புகளும் உங்களுடைய பணிகளும் சிறக்க, வட்டக்கட்சியின் வளர்ச்சி புதிய உயரங்களில் தழைக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலக மக்களோடு பொருந்தி வாழும் முறையை கற்காதவர்கள் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்களே. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. ஒருவர் தன்னுடைய விடாமுயற்சியால் சம்பாதித்த செல்வம் முழுவதுமே தகுதி வாய்ந்தவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவி செய்து அவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே ஆகும். நன்றி, வணக்கம். தங்களின் கடந்த கால நினைவுகளை வெளிப்பார்க்கும் விதமாக வாழ்த்துறையை வழங்கி சென்ற திரு விஸ்வநாதன் காண்டீபன் அவர்கள், பதிவாளர், யாழ் பல்கலைக்கழகம், அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், நாட்டை புரட்டி போட்ட இயற்கை அனர்த்தம், அதிலிருந்து தற்பொழுது மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக ஒவ்வொரு அரசு பணியாளர்களும் தங்களினுடைய அதிகபட்ச உழைப்பை வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் முரளிதரன் அவர்கள்,
அரசாங்க அதிபர் கிளிநொச்சி அவர்களும் கூட தன்னுடைய அயராத உழைப்பை மக்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே தன்னுடைய வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்தது என்றது எங்களுக்கான ஒரு பெருமை. அந்த வகையிலே அவர்களுடைய அந்த ஒரு நேரத்தை கருத்திலே கொண்டு அவர்களுடைய வேலைகளை கருத்திலே கொண்டு விருந்தினர், அதாவது பிரதம விருந்தினர் உரையை தற்பொழுது அவர் நிகழ்த்த இருக்கின்றார். ஏனென்றால் வேலைப்பளு காரணமாக அவர் உடனடியாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அந்த வகையிலே தற்பொழுது பிரதம விருந்தினர் உரையை ஆற்றுவதற்காக திரு சுப்பிரமணியம் முரளிதரன் அரசாங்க அதிபர் கிளிநொச்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வட்டக்கச்சி மக்கள் ஒன்றியத்தினுடைய ஐக்கிய ராச்சியத்தினுடைய கிளையினுடைய அங்குராப்பன நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டத்தரணியும் இந்த அமைப்பினுடைய தலைவரும் ஆகிய திருவாளர் குலராஜா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து ஆசியுரையை வழங்கியிருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் திருவாளர் காண்டிபன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற கிரச்சி பிரதேச செயலகத்தினுடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ராஜ் வினோத் அவர்களே, இன்னும் பொறியியலாளர் சூரிய பிரகாசம் ஐயா அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரதேசத்தினுடைய பல்வேறு சமூக ஆர்வலர்கள், முக்கியமாக பாடசாலைகளுடைய அதிபர்கள் மற்றும் இந்த இருவட்டினை வெளியிடுவதற்கு பல்வேறு வகைகளிலும் துணை புரிந்த அனைத்து கலைஞர்கள், ஏன் இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கச்சி மக்கள் எல்லோருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே நீண்ட கால போர், அதனோடு தொடர்ந்து எங்களுடைய பிரதேசத்திலே நடைபெறுகின்ற அனர்த்தங்கள், இந்த எல்லா அனர்த்தங்களிலும் உண்மையாகவே எங்களுடைய பிரதேசங்களை தாங்கி பிடிப்பவர்கள் யாரென்றால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் எங்களுடைய பிரதேசத்திலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக வெளியேறி தற்போது உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற எமது உறவுகள் என்றால் அது மிக இல்லை. உண்மையாகவே நீண்ட கால போர், எங்களுடைய பிரதேசத்திலே நடைபெற்ற அனைத்து அழிவுகள், சொத்தழிவுகள், உயிர், இப்படியான பல்வேறு அழிவுகளிலிருந்து நாங்கள் தற்போதும் மீண்டு ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள். அந்த வகையிலே தற்போது அவர்களுடைய பணி நிச்சயமாக அண்மை காலமாக நடந்த இந்த வெள்ள இனத்திலும் எங்களுடைய உறவுகளினுடைய பல்வேறு விதமான உதவிகள் மீண்டும் எங்களுடைய மக்களை தொடர்ந்தும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பதற்கான பல்வேறு பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு பணியினுடைய இன்னொரு அங்கமாக இந்த வட்டக்கச்சி மக்கள் ஒன்றியத்தினுடைய ஐக்கிய ராச்சியம் நாட்டிலிருந்து மீண்டும் எங்களுடைய வட்டக்கச்சி பிரதேசத்திலே ஒரு சமூக செயற்பாடுகளை தொடர்ந்து நடாத்துவதற்காக ஒரு அமைப்பினை ஸ்தாபித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய பதிவாளர் வட்டக்கச்சி கிராமம் தோன்றிய வரலாறு. நான் நினைக்கின்றேன் ஒரு 75 வருடங்கள் வரலாற்றை கொண்ட அந்த கிராமம், எங்களுடைய சில நேரம் இதில் இருக்கின்றவர்களுடைய தந்தை இருந்திருப்பார், அல்ல அவருடைய பேரன் அல்ல பேத்தி வாழ்ந்திருப்பார்கள். நிச்சயமாக அந்த காலத்திலே அவர்கள் இங்கே வருகின்ற போது, வட்டக்கச்சிக்கு ஒரு குடியேற்ற திட்டமாக வருகின்ற போது நிச்சயமாக அவர்களுடைய உழைப்பு நான் நினைக்கின்றேன் நினைத்து பார்க்க முடியாததாக இருக்கும். ஏனென்றால் அந்த காலத்திலே மிகவும் போக்குவரத்து வசதிகள் குறைந்த காலத்திலே பல்வேறு கனரக வாகனங்கள், கனரக இயந்திரங்கள் இல்லாத காலத்திலே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காடுகளை அழித்து நிச்சயமாக இப்போது நாங்கள் வட்டக்கச்சிக்கு செல்லுகின்ற போது என்ன சூழலாக இருக்கின்றது. இப்போ எங்களுடைய மூதாதையர்களுடைய உழைப்பு அல்லது இந்த பிரதேசத்திலே வந்தவர்களுடைய உழைப்பு தான் இன்று அந்த கிராமம் மிகவும் செழிப்பான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே இதுக்கு பின்னால் அவர்களுடைய கடின உழைப்பு இருந்திருக்கும். அதற்கு பின்னால் நிச்சயமாக பல்வேறு வழிகள் இருந்திருக்கு. அந்த வழிகளினூடாக இப்போது நாங்கள் அந்த பிரதேசத்திலே வாழ்கின்றவர்கள் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ்கின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய அந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்றால் ஒரு சமூக ரீதியாக ஒற்றுமையாக முன்னேறி செல்வதற்கு இந்த அமைப்பின் ஊடாக நான் நினைக்கின்றேன் பல்வேறு வேலை திட்டங்களை நடாத்தி செல்வதற்காக திருவாளர்
குலராஜா அவர்கள் முன் வந்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்னும் நாங்கள் உலகத்தினுடைய உலகமயமாக்கலிலே நாங்கள் இன்னும் முன்னேறுவதற்கு பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. அந்த விடயங்களிலே முக்கியமாக எங்களுக்கு அடிப்படையாக தேவையாக இருக்கின்றது கல்வி. கல்வி சார்ந்த விடயங்களிலே இந்த அமைப்பு முக்கியமாக பல்வேறு செயல் திட்டங்களை அந்த கிராமத்தில் இருக்கின்ற சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்க வேண்டும். கல்விசார் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இதனூடாக இன்னும் நாங்கள் பொருளாதார நீதிக்கு அப்பால் கல்வி சார்ந்த ஒரு நல்ல ஒரு எங்களுடைய மாவட்டத்திலே நல்ல தலைமைத்துவம் உள்ள சிறுவர் சிறுமிகளில் இருந்து இளைஞர் யுவதிகளை வளர்த்தெடுக்க முடியும். எனவே முக்கியமாக அவர்களுடைய ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் கல்வி சார்ந்த விடயம். அடுத்ததாக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சூழல் சார்ந்த விடயங்களிலே அது அவர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்ததாக இருக்கலாம், சமூகம் சார்ந்ததாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பு அந்த கிராமத்திலே பல்வேறு விடயங்களிலே நிச்சயமாக இருக்க வேண்டும். அதற்கு நான் நினைக்கின்றேன் பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் சார்ந்து எங்களாலான பங்களிப்புகள் ஒத்துழைப்புகளை நாங்கள் நிச்சயமாக நல்குவோம். அதனூடாக இன்னும் நாங்கள் ஒரு வளர்ச்சியடைந்த நிச்சயமாக தேசிய ரீதியிலே உலக ரீதியிலே மற்றவர்களோடு சரிசமமாக வாழக்கூடிய வசதி வாய்ப்புகளை கொண்ட ஒரு மனித சமூகத்தை நாங்கள் வளர்த்தெடுப்போம். அதனூடாகத்தான் நாங்கள் நீண்ட காலமாக எங்களுடைய போரினால் அழிந்த பிரதேசங்களை வளர்த்தெடுக்க முடியும். அந்த வளர்த்தெடுத்து என்பது நிச்சயமாக இங்கே வாழுகின்றவர்கள் எல்லா வசதிகளையும் சம வாய்ப்புகளையும் பெற்று ஒரு நல்ல சமூக பொருளாதார ரீதியிலே நல்ல நிலையில் இருக்கின்ற ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற வேண்டும். அதற்கு நிச்சயமாக இந்த ஒன்றியம் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், அல்லது அதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கேட்டு இந்த நிகழ்விலே நிச்சயமாக நான் தொடர்ந்து பங்குபற்றுவதாகத்தான் இருந்தது. தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்கின்றது. நிகழ்வு என்ன ஒரு கலந்துரையாடல் இருக்கின்றது. எனவே அதுக்கு செல்ல வேண்டிய தேவை இருப்பதனால் இடையிலே இந்த நிகழ்வினை இருந்து வெளியேறுவதற்காக எனது மன்னிப்பை கோரிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. சாரி ஓகே. பிரதேசம் பற்றிய பல எதிர்கால திட்டங்களை முன்வைத்த வண்ணமாக தன்னுடைய உரையை நிறைவு செய்த பிரதமர் விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாகவும் அவருக்கான ஒரு சிறிய கௌரவிப்பு நடைபெற இருக்கின்றது. வழமையாக அறிவிப்பாளராகவே நான் இருந்து வருவது இந்த முறை மட்டும்தான் ஒரு தலைமை ஏற்றிருக்கிறேன். ஆகவே மீண்டும் வந்தவும் ஒலி வாங்கி என்னிடம் வந்திருக்கிறது. இந்த ஒரு இருவட்டு வெளியீடு இப்பொழுது செய்து வைக்கப்பட இருக்கிறது. முதலாவதாக அனைத்து கலைஞர்களையும் இந்த இருவட்டிலே கலந்து கொண்ட அதற்கு பக்கமரமாக இருந்த ஒரு தனி மனிதனுக்கு நாங்களும் இருக்கிறோம் என்று அன்பு காட்டிய அனைத்து கலைஞர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ விருந்தினர் இல்லை, இப்போது இல்லை. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற திரு ராஜ் வினோத் அவர்களையும் எங்களுடைய அன்புக்குரிய கல்விக் கழகத்தினுடைய குழுமத்தினுடைய தலைவர் திரு சூரியசேகரம் அவர்களையும் அன்பு நண்பன் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் விஸ்வநாதன் காண்டிவர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திரு பங்கேசலர் அவர்களையும் திரு மானுவல் சார் அவர்களையும் திரு ரவீந்திரநாதன் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 4 பாடல்களும் ஒரே கவிஞரால் வட்டக்கட்சி மண்ணின் மைந்தன் வட்டக்கட்சி வினோத் அவர்களால் எழுதப்பட்டது. அந்த பாடல்களில் அவரை முதல் நான் அந்த பாடலை கேட்டபோது அவர் ஒரு பாடலுக்கு மட்டும்தான் கேட்டேன். அவர் எழுதிய ஒரு பாடலே என்னை 4 பாடல்களையும் எழுதுங்கள் என்று சொல்ல வைத்தது. இப்போது இந்த பாடலுடைய இருவட்டு இங்கே வெளியிட வைத்து இருக்கின்றோம். இதிலே தென்னிந்திய கலைஞர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வர முடியவில்லை. தென்னிந்திய திரைப்பட பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களும் இதிலே பாடியிருக்கின்றார். ஒரு கலைஞர் மட்டும் தவிர்க்க முடியாத என்ற காரணம் அவர் சுவையினம் காரணமாக
2 பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். ஒன்று இந்த ஒன்றியத்தினுடைய கீதமும், வட்டக்கச்சி வட்டக்கச்சீடா என்ற ஊர் பாடலையும் பாடிய லாவண்யா அவர்கள் சுகைனம் காரணமாக வர முடியவில்லை. அவர் திருவண்ணாமலையில் இருந்து வருவதாக இருந்தது. அவர் 28ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதாக இருந்தது. ஆனால் அவர் வர முடியவில்லை. சரி, இந்த முதலாவது இருவட்டு வெளியீட்டு இதனுடைய பின்னணி கொஞ்சம் நான் சொல்ல வேண்டும். வினோத்தை மட்டும்தான் எனக்கு தெரியும். சிறந்த ஒரு கலைஞன். அவர் கணக்காக பேச மாட்டார், கொஞ்சம் தான் பேசுவார். அவரிடம் நான் தொடர்பு கொண்ட போது, அண்ணா எழுதுவோம், பிரச்சனை இல்லை, எழுதுறேன் அப்படின்னு ஊர் பாடலை பற்றி எழுதுவோம் என்றார். உடனே சொன்னார், எழுதினார். அப்போ 3 கிழமை எனக்கு பதிலே வேற இல்லை. திருப்பி அடித்து எழுதிட்டீங்களான்னு கேட்ட உடனே அவர் உடனே சொன்னார், நான் எழுதி அனுப்புகிறேன், நாளைக்கு அனுப்புகிறேன். வந்த பாடலை பார்த்த உடனேயே, அவர் எழுதிய வரிகளை பார்த்த உடனே, இந்த கவிஞருடைய புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் ஒரு பாடலை எழுதுகின்ற போது ஊரை பற்றி அதை அனுபவித்து எழுதிய கவிஞன். அதனால் நான் அடுத்ததாக அவர் எழுதி அனுப்பின உடனேயே அடுத்ததை கேட்டேன், ஒரு கொடியேற்றுகின்ற வட்டக்கச்சி ஒன்றியத்தினுடைய கொடியேற்ற பாடலை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று. அதற்கு அவர் உடனே அதை எழுதினார். இந்த வட்டக்கச்சி மக்கள் ஒன்றியத்தினுடைய மருத நிலத்து மாண்பு இசை என்னும் இருபட்டு வெளியிடப்படுகின்றது. இதை வெட்டி திறந்து வைக்கின்றார் இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற வட்டக்கச்சி வட்டக்கச்சிடா, இது வாகை சூடும் எங்கள் கட்சிடா. வட்டக்கச்சி வட்டக்கச்சிடா, இது வாகை சூடும் எங்கள் கட்சிடா. எல்லையற்ற எங்கள் பாசம் தானடா, தொல்லை இல்லை ஒன்றாய் கூடி வாங்கடா. எல்லையற்ற எங்கள் பாசம் தானடா, தொல்லை இல்லை ஒன்றாய் கூடி வாங்கடா. பாடு ஊரை போற்றி பாடு, நீ போடு எதிர் நீச்சல் போடு. பாடு ஊரை போற்றி பாடு, நீ போடு எதிர் நீச்சல் போடு. வட்டக்கச்சி வட்டக்கச்சிடா, இது வாகை சூடும் எங்கள் கட்சிடா. வட்டக்கச்சி வட்டக்கச்சிடா, இது வாகை சூடும் எங்கள் கட்சிடா. இந்த இருவட்டு வெளியீட்டோடு அந்த 4 பாடல்களையும் இப்பொழுது கண்டுகளிக்க இருக்கிறோம். அதற்கு பிற்பாடு அந்த கலைஞர்களுக்கான கௌரவிப்பு நடைபெறும் என்பதையும் அறிய தருகின்றேன். நன்றி. வட்டக்கச்சி வட்டக்கச்சிடா, இது வாகை சூடும் எங்கள் கட்சிடா. வட்டக்கச்சி வட்டக்கச்சிடா, இது வாகை சூடும் எங்கள் கட்சிடா. எல்லையற்ற இந்த துள்ளல் இசைக்கு வினோத்தை தவிர யார் எழுதுவார்கள் என்றோ தெரியாது. ஆனால் இங்கே பாடிய இந்த பாடகி இப்பொழுது உடல்நலம் குறைவால் திருகோணமலை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தாய் தமிழுக்கு தலைவணங்கி தமிழ் காக்க திடம் கொண்ட என் தலைவனுக்கு தாழ் பணிந்து என் தலைவன் வழியிலே விடுதலைக்காய் விதையான கார்த்திகை பூக்களை கண்ணொற்றி இந்த போராட்ட காலத்திலே உயிர் மாய்த்த என் உறவுகளை நெஞ்சிருத்தி சமகாலத்தில் இயற்கை அனர்த்தத்தில் பலியான சொந்தங்களையும்
நினைவு கூர்ந்து என் நிகழ்வுக்கு இங்கே இன்றைய நிகழ்வின் தலைவரும் வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியத்தின் ஐக்கிய ராச்சியம் அந்த அமைப்பினுடைய நிறுவனருமாகிய மதிப்புக்குரிய திரு எஸ்.என். குலராஜா அவர்களுக்கும் பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள் மற்றும் ஊடகங்கள் சார்ந்த உறவுகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், இங்கே குழுமியிருக்கின்ற குழந்தை கலைஞர்கள், என் சக கலைஞர்கள், வட்டக்கச்சியூரின் உறவு கொடிகள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளையும் இந்நேரத்தில் வணங்கிக் கொண்டு இன்று இங்கே அறிமுகமாகும் வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியத்தின் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வோடு மருத நிலத்து மாண்பிசை என்னும் இருவட்டு வெளியீடு மிக கோலாகலமாக இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே முன்னர் குறிப்பிட்டது போல நிகழ்வு தீர்மானிக்கப்பட்ட நாள் ஒன்றாக இருந்தது. ஆனால் இயற்கையின் சீற்றம் காரணமாக அது பிற்போடப்பட்டது. இருந்தாலும் இன்றைய நாள் இங்கே வருகை தந்து நாங்கள் எல்லோரும் இந்த நிகழ்வை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இதில் நீண்ட நேரத்தை எடுத்து நான் இங்கே எதையும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றில் இங்கே எனக்கு முன்னம் உரையாற்றியவர்கள் அத்துப்படியாக எல்லாத்தையும் இங்கே சொல்லிவிட்டார்கள். அதுபோக பாடல்களூடாக இங்கே அந்த நிகழ்வின் மகிமையை 4 பாடல்கள் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. அந்த வகையிலே இசை என்பது ஒரு தாயின் கருவில் ஒரு சிசு உருவாகும் போதே அந்த சிசுவினுடைய ஆரோக்கியத்திற்கு இசை ஒரு பக்கபலமாக இருப்பதாக மருத்துவ சமூகம் மதியுரைப்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். ஏனெனில் அந்த இசையால் அனைத்தையும் கட்டிப்போடக்கூடிய வல்லமை உண்டென்பதை நாங்கள் புராண காலத்திலிருந்து, அதாவது எங்களுடைய தொன்மை காலத்திலிருந்து நாங்கள் படித்து அறிந்த உண்டு. அந்த புராண காலத்தில் இறைவர்களை பாடியது கூட இந்த இசைதான். எங்களுடைய ஒரு மனித வாழ்வியலில் தாலாட்டு பாடல் தொடங்கி சாப்பாடல் வரைக்கும் இசை மிக முக்கியமானது. தாயினுடைய தாலாட்டில் ஆரம்பிக்கின்ற அந்த இசை ஒரு மனிதனுடைய இறுதி கிரியையில் முடிவடைகின்றது. இதற்கிடைப்பட்ட காலங்கள் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்று மனித வாழ்வியல் அந்த சுற்றுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இசை இல்லாமல் எந்த நிகழ்வரங்குகளும் அல்லது எந்த களியாட்ட நிகழ்வுகளும் நடைபெறுவதாக இன்று இல்லை. ஏனெனில் ஒரு நிகழ்வினுடைய முக்கிய வகிபாகம் இசையாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வட்டக்கச்சி மண்ணினுடைய மகிமையை அந்த ஊர் பிறந்து அந்த மண்ணிலே தவழ்ந்து அந்த மண்ணிலே வளர்ந்து அந்த மண்ணிலே கற்று தேர்ச்சி பெற்ற ஒரு பாடலாசிரியராக எங்களுடைய வட்டக்கச்சி வினோத் மிக அற்புதமாக இந்த பாடல்களை இங்கே யாத்திருந்தார். நாங்கள் எல்லோரும் அதனை காட்சிகளோடு பார்த்தோம், கழித்தோம். 4 பாடல்களும் அவருடைய மண் வாசனையை தொட்டு சென்றதை இங்கே நாங்கள் செவியூடாக உணர்ந்து கொண்டோம். அந்த 4 பாடல்களுக்குரிய இசை மிக தெளிவாக, மிக துல்லியமாக எல்லோரையும் ஒரு இன்பக் கடலில் எங்களை தத்தளிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திய இந்த அரங்கில் அந்த பாடலுக்கான இசையை எங்களுடைய ஈழத்தின்
இசைத்தென்றல் PS விமல் அவர்கள் மிகவும் அற்புதமாக இங்கே கொடுத்திருந்தார். அந்த துள்ளல் இசையில் வந்த பாடல்கள் அத்தனையும் எல்லோருடைய மனங்களிலும் அத்துப்படியாக ஆழமாக இறங்கி எங்களுடைய மனக்கிடக்கையை தட்டிவிட்டதாக நான் உணர்ந்தேன். ஒரு பாடல் உருவாக்கம் என்பது சாதாரண விடயம் அல்ல. ஒரு பாடல் உருவாக்கம் ஏதோ ஒரு பாடலை கேட்கின்ற போது சாதாரண விடயமாக நாங்கள் நினைத்துவிட்டு போகலாம். ஆனால் ஒரு பெரும் வரலாற்றை, ஒரு தனி மனிதனுடைய வரலாற்றை, அல்லது ஊரினுடைய வரலாற்றை, அல்லது ஒரு மண்ணினுடைய வரலாற்றை, அல்லது ஒரு இறைவனுடைய ஒரு வரலாற்றை, அல்லது ஒரு ஆலயத்தினுடைய வரலாற்றை ஒரு பாடல், ஒரு 4 நிமிடங்கள் கொண்ட ஒரு பாடலுக்குள் புகுத்துவதென்பது பாடலாசிரியருக்கு பெரும் சவால். அதிலும் இந்த வாழ்த்து பாடல் என்று சொல்லும் வகையை சார்ந்த பாடல்களை உருவாக்குகின்ற போது, ஒரு பிள்ளைக்கான வாழ்த்து பாடல் உருவாக்கம் பெறும்போது தயாரிப்பாளர் அல்லது அந்த பாடலை உருவாக்குவதற்காக அங்கே முன் வந்து நிற்பவர் ஒரு 4 பக்கங்கள் அல்லது 5 பக்கங்கள் உள்ளடங்கிய வரலாற்றை தருவார். அந்த பிள்ளைக்கு 10 பெரியப்பா, ஒரு 15 சித்தப்பா, அண்டிமார், இங்கால ஒரு 10 பேர், தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன் என்று சொல்லி ஏகோபித்த பெயர்களை குறிப்பிட்டு தருவார்கள். எல்லா பெயர்களுமே இந்த பாடலுக்குள் வர வேண்டும் என்று. ஆனால் ஒரு பாடலுக்கு ஒரு வரையறை உண்டு. பாடல் நேரத்துக்கு ஒரு வரையறை உண்டு. 4 நிமிடங்கள், மிதமாகி போனால் ஒரு 5 நிமிடங்கள். ஏனெனில் பாடல் என்னதான் மெட்டில் அமைந்தாலும், என்னதான் வார்த்தைகள் ஜாலங்களை சொன்னாலும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த பாடல் அந்த பாடல் முடிவு வர இல்லை என்றால் ஒரு சலிப்புத்தன்மை வரும். அது இயல்பானது. பாடலில் நாங்கள் லயத்து, பாடலை நாங்கள் உள்வாங்கி கொண்டு அந்த பாடல் ஒரு ரசனையை பெற்று அந்த பாடலை கேட்க வேண்டும் என்ற ஒரு தருணம் வரும்போது நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாடலை கேட்கலாம். ஆனால் பாடல் பல்லவி 1, சரணம் 2, இதுதான் பாடலுக்குரிய ஒரு சாதாரண கட்டு. அந்த கட்டுக்குள் அந்த பாடலை உருவாக்குவதற்கு பாடலாசிரியர் பெரும் போராட்டம். சந்த அமைப்புகள் சரியாக வர வேண்டும், எதுகை மோனை இருக்க வேண்டும், கட்டுரையை பாடலாக்க முடியாது. ஆனபடியால் ஒரு பாடலாசிரியர் எத்தகைய நெருக்கடிக்குள் அல்லது எத்தகைய மன உளைச்சலுக்குள் உள்ளாக்கி அந்த பாடலை உருவாக்குகின்றார் என்பது நான் உணர்வேன். அந்த வகையிலே இந்த வட்டக்கட்சி ஊரை சார்ந்த 4 பாடல்களும் வட்டக்கட்சி வினோத்தால் மிக இலகுவாக கையாளப்பட்டிருக்கின்றது. நல்ல வார்த்தைகள் போட்டு அந்த ஊரினுடைய மகிமையை ஒவ்வொரு பாடலும் தனித்துவமாக சொல்லியிருக்கின்றார். இதே பாடலை நானோ அல்லது இன்னொரு புரிதொரு பாடலாசிரியரோ எழுதியிருந்தால் எங்களுக்கு வரலாறு தரப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் வட்டக்கச்சி ஊர் வன்னியில் மிகவும் செழிப்பானதும் வளமானதும் பசுமை நிறைந்ததுமான ஒரு பூமி, வளமான பூமி. அதனால்தான் வட்டக்கச்சி ஊருக்குள் நுழைந்தவர்கள் நேர முகாமைத்துவத்தை கடைப்பிடிக்க முடியாது. ஏனெனில் அந்த ஊருக்குள் புகுந்தால் எந்த வீதியால் சென்றோம், எந்த வீதியால் வெளியேற வேண்டும் என்பது எங்களால் அடையாளம் காண முடியாது. இன்றைய வரைக்கும் அந்த சூட்சுமம் அந்த ஊருக்குள் இருக்கின்றது. அந்த ஊர் பிறந்தபடியால், அந்த ஊரில் வளர்ந்தபடியால் வட்டக்கட்சி வினோத்துக்கு அந்த ஊரினுடைய விடயங்கள் அத்தனையும் அந்த பாடல் பரப்புக்குள் 4 பாடல் பரப்புக்குள்ளும் கொண்டு வந்து முறையாக நிறைவேற்ற முடிந்தது. அந்த வகையில் அவருக்கு என்னுடைய பாராட்டு. தொடர்ச்சியாக இங்கே PS விமலை பொறுத்தவரையில், விமல் கிட்டத்தட்ட அவர் பற்றிய விவரங்கள் இங்கே உங்களுக்கு பிரத்யேகமாக தரப்படும். இருந்தாலும் 1000 பாடல்களுக்கு மேல் இசையமைப்பு செய்த மிகவும் ஒரு காத்திரமான இசையமைப்பாளர், பெருந்தன்மை இல்லாதவர். இது நான் கூட அவரோடு பயணிப்பதால் அவரை பற்றி நான் இங்கே முகத்துதி பேசுவதாக எண்ண வேண்டாம். உண்மையான விடயம், மிகவும் தன்னடக்கம் உள்ளவர். அதாவது எந்த அளவுக்கு தன்னை பிரபலப்படுத்தாமல் ஒதுங்கிக் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவர்களிடம் ஆற்றலும் திறமையும் அங்கே மேலோங்கி காணப்படுவதை நாங்கள் ஒவ்வொரு பாடலூடாகவும் அறியலாம். 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள், தேசபக்தி பாடல்கள், வாழ்த்து பாடல்கள், நெய்வஞ்சலி பாடல்கள், இறைபக்தி பாடல்கள், வாழ்த்து பாடல்கள் என்று நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வகையில் மிகவும் துல்லியமாக கிட்டத்தட்ட என்னை பற்றி இங்கே நான் சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அவரை பற்றி சொல்வதற்கு நான் என்னையும் அந்த இடத்தில் பயன்படுத்த ஆக வேண்டும். ஏனெனில் என்னுடைய பட்டறிவு அவரோடாக இருக்கின்றது. நான்
ஒரு பாடல் வரியை அவர் எனக்கு அந்த பாடல் அமைய வேண்டிய அந்த கருப்பொருளை எனக்கு விஷயத்தை சொல்லுவார். நான் அதை உள்வாங்கி அதற்கான வரிகளை போட்டு கொடுத்த பிற்பாடு அந்த பாடல் அது பாடலாக எனக்கு அவர் திரும்ப இசையோடு அனுப்பி வைக்கும்போது தான் எனக்கு என்னுடைய வரியினுடைய காத்திரம் எனக்கு புலப்படுகின்றது. அந்த அளவுக்கு என்னுடைய வரிகளுக்கு மட்டுமல்ல, இன்று ஈழத்தில் வாழ்கின்ற அத்தனை பாடலாசிரியர்களுக்கும் உரிய அவர்களுடைய வரிகளை அவருடைய கிறுக்கல்களை மிகவும் துல்லியமாக பாடலாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை PS விமலிடம் உண்டு. எத்தனையோ விருதுகள் பெற்றிருக்கின்றார். தேனிசை இளவல், இளம் இசைமணி, இசைக்கனல், ஈழத்தின் இசைத்தென்றல், கரைகளில் இசைத்தமிழன், இசைக்கோ, ஈழத்தின் இசையருவி, வீறு தமிழ் இசைச்செம்மல், இப்படி அவருடைய விருதுகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டு போகலாம். ஆனால் உண்மையில் தற்புகழ்ச்சி பேசாத அல்லது பொது வழிகளில் தன்னை புகழாத மிகவும் தன்னடக்கம் உள்ள ஒரு கலைஞன், எல்லோரையும் அன்பால் அரவணைக்கக்கூடிய ஒரு குணவியல்பு கொண்டவர். இன்று தயாரிப்பாளராக இங்கே நிற்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய தலைவர் அவர்கள் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில், அவரை வினோத்தூடாத்தான் தான் அறிமுகம் பெற்றதாக. உண்மையில் அவரை பற்றி எனக்கு விமல் அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் மிகப்பெரிய அளவில் எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். அவருக்காக நான் தூக்கத்தை இழந்து இரவு பகல் பாராமல் இந்த இசைப்படைப்புக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் அண்ணா. அப்போ நான் என்னால் இயன்ற பங்குகள் ஏதாவது இருந்தால் நான் அவருக்கு பக்கபலமாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவ்வப்போது நானும் சில சிறு சிறு உதவிகளை அவருக்கு செய்து கொண்டிருந்தேன். ஏனெனில் எனக்குள், அதாவது அந்த இசைக்கவி இசைக்கலையம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலையகத்தினூடாக போகின்ற படைப்புகள் காத்திரமாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் மிகவும் விழிப்போடு உள்ள கலைஞர்களில் நானும் ஒருவன். அவருடைய பாடல்கள் ஈழத்தில் மட்டுமல்ல, இன்று புலம்பெயர் தேசங்களில் கூட பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. என்னதான் நாங்கள் பாடல் வரிகளை கிறுக்கி கொடுத்தாலும் அந்த பாடலுக்கு இசையமைத்து கொடுக்கும் இசையமைப்பாளரோடு சேர்ந்து கை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை ஒலிப்பதிவாளர் அந்த மேலதிக இசைகளை அதற்குள் அந்த பாடலுக்குள் புகுத்தி பாடலை சுவைபட தரக்கூடிய அந்த வல்லமை அந்த ஒலிக்கலவை செய்கின்ற ஒலிப்பதிவாளரிடம் மிகையாக தங்கியிருக்கின்றது. சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. அவர் பெற்ற விருதுகள் ஏராளம். ஆளை பார்த்தால் சாதாரணமாகத்தான் இருப்பார். அரங்குகளுக்கு முகம் கொடுக்காத ஒரு கலைஞன், தன்னடக்கமும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவரிடத்தில் நான் அவதானித்த விடயங்கள். ஆனால் அவருடைய இசை வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அங்கே ஆழமான நீண்ட பெரிய ஒரு பயணம் அங்கே மறைபொருளாக இருக்கும். இசைமகன், பல்கலை இளவல், இசைத்தென்றல், இசையழு வாரதி, இசையழு நீ, பவுனியம், இசைலயம், இசை ஒலிக்கனல், ஒலிக்கடல், இசையொலி மேதகு, ஒலிக்கலை வித்தகர் என்று சொல்லக்கூடிய பட்டங்கள் விருதுகளுக்கு உரித்துடையவர் எம் பகி அவர்கள். இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உருவாக்கம் பெறுவதற்கு நாங்கள் பாடலாசிரியர், இசையமைப்பாளர், ஒலிப்பதிவாளர் இவர்களோடு சேர்ந்து அணி இசை கலைஞர்கள், அதாவது பக்கவாத்திய கலைஞர்கள் என்று இங்கே ஒரு பேரணி இருக்கும். எப்போதும் அவர்கள் முகங்கள் காட்டுவதில்லை. வெளித்தெரியாத வேர்களாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த வகையிலே எங்களுடைய நாதஸ்வர வித்துவான், நாம் எல்லோரும் அறிந்த கலை குடும்பம், அதாவது சிவபாதம், திரு சிவபாதம் என்று சொல்லக்கூடிய நாதஸ்வர வித்துவானும் மிருதங்க சக்கரவர்த்தியுமாகிய சிவபாதம் அவர்களுக்கும் எங்கள் தேசம் அறிந்த பாடகி, மதிப்புக்குரிய அம்மணி பார்வதி அம்மா அவர்களுடைய அந்த இணையர்களின் கலை வாரிசாக புறப்படுத்த அண்ணன் ரூபன் அவர்கள், சிவரூபன் அவர்கள் தன்னுடைய நாதஸ்வரத்தினால் பாடல்களை மிகவும் மெருகூட்டக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். அவர் பற்றியும் இந்த இடத்தில் நான் பெருமையாக கூறிக்கொள்வதில் நான் மனம் நிறைகிறேன். அதுபோல இங்கே பாடல்களை பொறுத்தவரையில் இந்த இசை இருவட்டுக்கு பாடல்களை தங்கள் குரலால் அலங்கரித்து தந்த திரு கைலன்,
அவர் பற்றி சொல்ல வேண்டிய விடயங்கள் நிறைய, ஆனால் நான் சுருக்கமாகத்தான் சொல்ல வேண்டும். உண்மையில் ஒரு சங்கீத ஜாலத்தை, ஒரு கர்நாடக இசையில் ஒரு பாடலை உருவாக்குவதற்கு இற்றை வரையில் ஈழத்தில் நான் அறிந்த பாடகர்களில் மிகவும் முக்கியமான ஒரு கலைஞர். தன்னுடைய பாடலை இங்கே கேட்டிருப்பீர்கள். அந்த கொடி பாடல் எவ்வளவு துல்லியமாக இருந்தது. அந்த எந்த ஒரு பதட்டமும் ஒரு சலனமும் இல்லாமல் அந்த குரல் தெளிவு அந்த பாடலுக்குரிய அந்த வகிபாகத்தை நிறுவி காட்டியது. அவர் பாடிய பாடல்கள் அதிகம். என்னுடைய பாடல்கள் கூட சில பாடல்களை பாடியிருக்கின்றார். திரு பிமல் பகியண்ணனோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருக்கும் இந்த வாழ்த்தை நான் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதுபோல செல்வி லாவண்யா, இங்கே சொன்னது போல லாவண்யாவை பொறுத்தவரையில் லாவண்யா ஒரு அறிமுக பாடகியாக இருந்தாலும் நாங்கள் கொடுத்த பாடல்களை அண்மையில் கூட எங்களுடைய தேச பாடல் ஒன்று வெளியீடானது. அந்த பாடலில் அவர் தன்னுடைய குரலால் அந்த வரிகளை அலங்கரித்த ஒரு பெருமை. அப்போதுதான் நானும் அவரை அடையாளம் கண்டு கொண்டேன். ஆனால் இன்று அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் அறிந்தோம். உண்மையில் இங்கே தலைவர் சொன்னது போல அவர் தேக சுகநலத்தோடு மீண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். ஏனெனில் அந்த பாடகி, அந்த கலைஞருடைய பங்களிப்பு நிச்சயம் எங்கள் தேசத்துக்கு தேவை. அவர் இந்த தேசத்துக்கு அவரால் ஆக வேண்டிய பங்குகள் அதிகம் உண்டு. அந்த மகளை இந்த இடத்தில் நான் பாராட்டுகின்றேன். அதுபோல இந்த பாடலுக்கு தென்னிந்திய பாடகி திருமதி அனுராதா ஸ்ரீராம், அவர் பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவர் பிரபலம் பெற்ற ஒரு பாடகி. அவரை நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று கடமை இல்லை. தென்னிந்திய சினிமாவில் அவருடைய பாடல்கள் மிக அற்புதமானவை. அது காலம் கடந்தும் அவருடைய பாடல்கள் பேசப்படுகின்றன. இந்த பாடல்கள் அத்தனையும் மிக சிறப்பாக ஒலிப்பதிவாகி ஒலி வடிவத்தில் கிடைத்த பிற்பாடு இந்த பாடலுக்குரிய காட்சி அமைப்புகளை மிக துல்லியமாக இங்கே காட்டியிருந்தார். எங்களுக்கு அந்த பாடலின் அந்த தன்மை அல்லது அதனுடைய பெருமதி காட்சிகளூடாக பார்க்கின்ற போது மிக கனதியாக இருந்தது. அந்த ஆற்றலை இங்கே வெளிப்படுத்தியிருந்தவர் அந்த காணொளி தளத்தில் இன்று, அதாவது யூடியூப் என சொல்லப்படுகிற காணொளி தளத்தில் மிகவும் பிரபலம் பெற்ற அவர் பல்துறை கலைஞர். அவரிடம் அதிக திறமைகள், அவருடைய செயற்பாடுகள் இந்த ஈழத்திற்கு திரைப்பட தயாரிப்பு, காட்சிப்படுத்தல்கள், குறும்பட தயாரிப்பு, இப்படியே அவர் பற்றிய விடயங்களை இங்கே அடுக்கிக் கொண்டு போகலாம். உண்மையில் அவருடைய காத்திரமான அந்த ஒளிப்பதிவு, அந்த காணொளி இங்கே காட்சியோடு மிக மிக சிறப்பாக இருந்ததை நான் அவதானித்தேன். இந்த அளவுக்கு அந்த பாடல்கள் காட்சிப்படுத்தப்படும் என நான் நினைந்திருக்கவில்லை. இங்கு கண்டு நான் மலைத்து போயிருந்தேன். அந்த மலைப்பு உங்களுக்கும் இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அவருடன் கூட கைகோர்த்து இன்று சமூகத்தில் பல படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அவருடைய திருமதியையும் நான் இந்த இடத்தில் வாழ்த்துகிறேன். அவரோடு தொடர்ந்து நானும் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் கைகூடி இருக்கின்றன. அந்த வகையில் சேர்ந்து பயணிப்போம். நாங்கள் இந்த சமூகத்திற்கு எங்களுடைய கலையூடாக சொல்ல வேண்டிய நிறைய விடயங்களை சொல்ல வேண்டும். எங்களால் இயன்ற பங்களிப்பை கலையூடாக இந்த சமூகத்திற்கு நாங்கள் விதைக்க வேண்டும் என்ற ஒரு அவா எங்களுக்குள். ஆதலால் ஒத்து ஓடக்கூடிய எண்ணங்களால் ஒன்றுபட்டு நிற்கும் கலைஞர்கள் நாங்கள் கைகோர்த்து இந்த ஈழ தேசத்திற்கு எங்களாலான பங்களிப்பை கொடுக்க வேண்டும். இன்று இந்த நிகழ்விலே மிக துல்லியமாக, மிக அழகாக, அழகு தமிழால் வார்த்தைகளை கோர்த்து வழங்கி கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர் சகோதரி சங்கவி அவர்களையும் காணொளி தளங்களோடு நான் கண்டிருக்கின்றேன். அவரையும் இந்த இடத்தில் நான் வாழ்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு. நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் இன்னும் அவர் நிறைய சமூகத்தின் நல்ல செய்திகளை, ஊடகம் அவருடைய கையில் நிறைய செய்திகளை சொல்லுவார் என்ற நம்பிக்கை. அதுபோக இறுதியில் நான் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஆளாக இருக்கின்றார் எங்களுடைய தலைவர். உண்மையில் அவர் வயதை மிஞ்சிய ஒரு துள்ளல்.
வட்டக்கட்சிக்கு கிடைத்த ஒரு வள்ளல். அந்த வகையிலே அவரை எனக்கு அறிமுகம் செய்தவர் திரு பிமல் அவர்கள். அவர் பற்றிய விடயங்களை நான் இங்கே சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அரங்கில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர் அதிகமாக பேசுவார், ஆனால் அத்தனை அந்த பேச்சுக்குள்ளும் ஆழமான கருத்தியல்பு. ஏனெனில் அவர் ஒரு சட்டத்தரணி, ஒரு கல்விமான். இந்த வட்டக்கட்சி மண் ஈன்றதில், அவரை ஈன்றதில் வட்டக்கட்சி மண் பெருமை கொள்கின்றது என்று நான் வெளிப்படையாக சொல்வேன். எங்களுடைய ஈழ மண்ணுக்கு கிடைத்த ஒரு வரமாக நான் அவரை இந்த இடத்தில் நான் உவந்து பேசுகிறேன். இது எந்த விதமான ஒரு சலுகை சன்மானத்துக்காக அல்ல. நிச்சயமாக இப்படிப்பட்ட மனிதர்களை இங்கே இருக்கின்றார்கள். இங்கே பிரதம விருந்தினர்களாக இருக்கின்ற கல்விமான்கள் வட்டக்கட்சி மண்ணில் பிறந்தவர்கள் நான் அறிவேன். இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்றார்கள். இதுக்கு இந்த சபைக்குள் இருக்கின்ற முகங்கள் வட்டக்கட்சி மண்ணினுடைய வாசம் தெரிகின்றது. அந்த வகையிலே உண்மையில் ஊர் விட்டு, அதாவது இந்த ஊரை விட்டு தன்னுடைய தொழிலுக்காக புலம்பெயர் தேசத்துக்கு போனாலும் மண் வாசம் மாறாமல், மண்ணினுடைய அந்த மகிமையை மறக்காமல், பெற்ற தாயை மறந்து போகாத மனிதனைப் போல பெற்ற மண்ணை நேசித்து இந்த மண்ணுக்கு ஏதாவது தன்னாலானதை செய்ய வேண்டும் என்ற அந்த 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 வெறித்தனத்தோடு இந்த எங்களுடைய தேசத்துக்கு வந்தார். அவர் வந்து இற்றை வரை அதிகப்படியான, அதாவது கணக்கிட்டு சொல்ல முடியாத பெரும்படியான செலவினங்களை சேர்க்கின்றார். அவர் இந்த இந்த நிகழ்வை இந்த இடத்தில் அரங்கேற்றுவதற்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். உண்மையில் அவரை நான் இந்த இடத்தில் மெச்சுகிறேன். அவர் தீர்மானித்த இந்த நிகழ்வு தீர்மானிக்கப்பட்ட நாள் கடந்து போய் இயற்கை அனர்த்தத்தால் கடந்து போனது. அதற்கு பிற்பாடும் இந்த நிகழ்வை முடித்தே செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பயணச்சீட்டை, தன்னுடைய விமான பயணச்சீட்டை கூட ரத்து செய்து மீள் புதுப்பித்து அதிகப்படியான பணத்தை செலவிட்டு இந்த நிகழ்வுக்காகவே தான் இங்கே தங்கியிருப்பதாக என்னிடம் சொன்னபோது நான் எனக்குள்ளே உள்ளார நான் பூரித்தேன். இப்படி ஒரு மண் வாசனை அல்லது ஒரு மண் பற்றுள்ள ஒரு மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்களான் இன்றைய வரைக்கும் என்று நான் எண்ணினேன். உண்மையில் அவர் இந்த மண்ணுக்கு கிடைத்த ஒரு வரம். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இந்த மண்ணுக்கு தன்னாலான கடமையை செய்ய வேண்டும் என்ற அவாவோடு இங்கே வந்திருக்கின்றார். உண்மையில் அவருடைய கரத்தை பலப்படுத்தி, அவருடைய கரத்தை நாங்கள் பலப்படுத்தி அந்த ஊர் நிச்சயம் இன்னும் இன்னும் மிளிர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இங்கே சொல்லி இன்றைய நிகழ்வினுடைய இந்த அரங்க நிகழ்வுக்கு என்னை இங்கே அழைத்து இந்த 4 பாடலுக்குமான ஒரு நயப்புரையை வழங்குவதற்கு அழைத்தமையிட்டு நான் மகிழ்வோடு தலைவருக்கும் அந்த ஒன்றியத்தினுடைய நிர்வாக அமைப்பினருக்கும் நன்றி கூறி திரு பிமல் அவர்களை இந்த இடத்தில் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாகவும் இசைக்கலைஞர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அவருடைய இசைக்கலைஞர்களை கௌரவித்து வைக்கும்படியாக நாங்கள் அழைத்து நிற்பது ஒன்றிய தலைவர் நிறுவனர் வழக்கறிஞர் திரு எஸ் என் குலராஜா, வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியம் ஐக்கிய ராஜ்யம், அவருடன் இணைந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பூவிலிங்கம் ராஜ் வினோத், பிரதேச தமிழர் பணிப்பாளர், அவரையும் நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். அது மட்டுமின்றி அவருடன் இணைந்து திரு அரசரத்தினம் பங்கைய செல்வன், முதல்வர் கிளி முருகானந்தா கல்லூரி புரசமோட்டை, மேலாண் முதல்வர் கிளி வட்டக்கட்சி ஆரம்ப வித்தியாலயம் அவர்களையும் அன்புடன் மேடை கலைத்து நிற்கின்றோம். நம் நாட்டு கலைஞர்களை குறிப்பாக வெளியீட்டு விழாவிலே கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய எமது கலைஞர்களை கௌரவித்து வைப்பதற்காக அந்த வகையில் அடுத்த கௌரவத்தினை பெற்றுக்கொள்ள இருக்கும் எங்களுடைய கலைஞர் யார் என்பதை நான் சொல்வதை விட ஏவியினூடாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். Over to the AV, please. மீண்டும் வாங்க, இதில் வாங்க. அது வராது, வாய்ஸ் மட்டும்தான். நாதஸ்வர வித்துவான், இசையமைப்பாளர், இசையாசிரியர், பாடகர், பக்கவாத்திய கலைஞர் என பல்துறை ஆற்றல் மிக்கவரும் ஈழத்தின் பிரபல நாதஸ்வர வித்துவானும் மிருதங்க சக்கரவர்த்தியுமாகிய அமரர் திரு சிவபாதம், மூத்த பாடகி சிவபாதம் பார்வதி இணையரின் கலை குடும்ப வழித்தோன்றலுமாகிய திரு SP ரூபன் என அழைக்கப்படும் சிவரூபன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே பெற்றோர் வாயிலாக இசை மீது உண்டான ஆர்வத்தினால் தன் மூச்சு காற்றினால் நாதம் இசைக்க கற்றுக்கொண்டு நாதஸ்வர வித்துவானாகி பல்வேறுபட்ட இசை நிகழ்வுகளிலும் ஆலய நிகழ்வுகளிலும் தன்னை ஒரு சிறந்த கலைஞராக நிரூபித்தது மட்டுமன்றி ஒரு இசையமைப்பாளராக
தனது சொந்த இசையில் பல நூறு பாடல்களை உருவாக்கிய பெருமைக்குரியவராகின்றார். 25 வருட கால துறை சார்ந்த அனுபவத்துடன் பல நூற்றுக்கணக்கான நேரடி மேடை இசை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றி நூற்றுக்கணக்கான பாடல்களுக்கு பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து இருவட்டுக்கள் பலதிலும் தனது நாதஸ்வர இசை கொடுத்து பெருமையை சேர்த்ததோடன்றி பல இசைக்கலைஞர்களையும் உருவாக்கியுள்ளார். இத்தனை வருட துறை சார்ந்த பயணத்தில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் இதுவரை பல விருதுகளை பெற்ற பல்துறை ஆற்றல் மிக்க கலைஞர் நாத வித்தகர் திரு SP சிவரூபன் அவர்களுக்கு மேலும் ஓர் விருதாக எம்மால் இக்கௌரவ விருதினை வழங்கி மதிப்பளிப்பதினூடாக வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியம் பெருமை கொள்கிறது. நன்றி. தொடர்ந்தும் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் அழைத்து நிற்கும் கலைஞர் பக்க வடிவமைப்பாளர் கே. குணால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். விருந்தினர்களை தொடர்ந்தும் எங்களுடைய இசை கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஒரு கௌரவிப்பு நிகழ்விலே நாங்கள் கவிஞர் ஜனார்தனன் அவர்களையும் விருது வழங்கி வைப்பதற்கு இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைத்துக் கொள்கின்றோம். நடிகர் என பல பரிமாணங்களோடு வலம் வரும் திரு கர்ணமகாராசன் குணால் அவர்கள் சிறுவயதிலிருந்தே கலை மீது கொண்ட பேரார்வத்தினால் குறும்படம் மற்றும் காணொளி பாடல்களில் நடித்து வருகின்றார். தனது வரைகலை ஆற்றலால் பல ஓவியங்களையும் வரைந்து வருகின்றார். தற்போது தன் சுயதொழிலாக குணால் பிரிண்டர்ஸ் என்னும் தொழில் கூடம் ஒன்றை உருவாக்கி நடத்தி வருவதோடு இசைக்கலையகம் சார்பாக பக்க வடிவமைப்பாளராக இருந்து பல நூற்றுக்கணக்கான விருவட்டுக்களில் பக்க வடிவமைப்புகளை செய்து வரும் பெருமைக்குரியவராகின்றார். இத்தனை வருட துறை சார்ந்த பயணத்தில் வரைகலை வித்தகன், வரைகலை சுழலோர் என்னும் பட்டங்களை பெற்றுக் கொண்ட திரு கர்ணமகாராசன் குணால் அவர்களுக்கு இக்கௌரவ நினைவு சின்னத்தினை வழங்கி மதிப்பளிப்பதில் வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியம் பெருமை கொள்கிறது. அடுத்த கலைஞராக நாங்கள் அழைத்து நிற்பது பரத கலைஞர், பாடலாசிரியர், பாடகர் எனும் பல்லாற்றல் மிகு கலைஞராகிய RUS பாலா அவர்களை அன்புடன் நாங்கள் மேடை அழைத்து நிற்கின்றோம். அவரை பற்றிய ஒரு சிறப்பு விடயங்களை நாங்கள் ரேவியனூடாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். Over to the AV, please. அறிவிப்பாளர், பாடகர், பாடலாசிரியர், கலைச்செல்வன் RUS பாலா என்னும் ராமன் உதயசிறி பாலா அவர்கள் சிறுவயதிலிருந்தே கலை மீது கொண்ட ஆர்வத்தினால் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தில் முதல் மேடையேற்றமாக வில்லிசை குழு ஒன்றின் தலைவராக கலைத்துறையில் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். தொடர்ந்து குறித்த பாடசாலையின் முதலாவது பரதநாட்டிய அணியின் முதல் ஆண் மாணவராகவும் அடையாளத்தை தேடிக்கொண்டார். வெற்றி பெற்ற கவின் கலை கல்லூரியில் நடனத்தோடு இணைக்கலையாக மிருதங்க வாத்தியத்தினையும் கற்று வட இலங்கை சங்கீத சபையின் 3ஆம் படிநிலை வரை பரதக்கலையில் தேர்ச்சி பெற்றார். அது மட்டுமன்றி இலக்கிய துறையில் சிறு சிறு கவிதைகள், கல்வெட்டு உருவாக்கங்கள் மற்றும் சில இருவட்டுக்களில் பாடல்களை எழுதியதோடு
அவற்றுக்கு தன் குரல் கொடுத்து பாடி சிறப்பித்துள்ளார். இத்தனை வருட துறை சார்ந்த பயணத்தில் பல கௌரவ விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்துறை ஆற்றல் மிக்க கலைஞன் கலைச்செல்வன் ராமன் உதயசிறி பாலா அவர்களுக்கு மேலுமோர் விருதாக எம்மால் இக்கௌரவ விருதினை வழங்கி மதிப்பளிப்பதில் வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக நாங்கள் பாடலாசிரியர் வட்டக்கட்சி வினோத் அவர்களை தனது கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக மேடை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அவரை பற்றிய ஒரு சிறிய ஏவி. Thank you. Really well done. கவிஞர் பாடலாசிரியர் ஸ்ரீ சாந்தகுமார் வினோத் அவர்கள் சிறு வயதிலிருந்தே இலக்கியத்துறையில் கொண்ட ஆர்வத்தினால் கவிதை, கட்டுரை, சிறுகதைகளை இணைய இதழ்கள், நாளிதழ்கள், சஞ்சிகைகளில் எழுதி வருபவர். காலநதி மற்றும் வேர்கள் வானோக்கின் என்னும் கவிதை நூல்களை வெளியிட்டது மட்டுமல்லாமல் தனது பாடல் வரிகளில் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் முகேஷ் உட்பட்ட பல தமிழ்நாட்டு பாடகர்களும் நம் நாட்டு பாடகர்களும் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதிய பெருமைக்குரியவராகின்றார். இத்தனை வருட துறை சார்ந்த பயணத்தில் இவர் பெற்ற விருதுகளாவன கவி வித்தகர், கலா விபூஷணம், கவிநிலா, சுபகீர்த்தி, காமராஜர், அப்துல் கலாம், அசுகவி, கவித்தந்தல், கண்ணதாசன் போன்ற விருதுகள் அடங்கும். நீங்க போறோம் நான் அதை பற்றி நான் கொடுக்குறேன். இசையமைப்பாளர், ஒளிக்கலைஞர் மற்றும் கிட்டார் வாத்திய கலைஞர் என பல்துறை சார்ந்த கலைஞராக பயணித்து வரும் முத்துக்குமார் பகீரதன் மகி அவர்கள் 32 வருடக்கால துறை சார்ந்த அனுபவத்துடன் பல நூற்றுக்கணக்கான நேரடி மேடை இசை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்ததுடன் 200க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்தும் 1000க்கு மேற்பட்ட பாடல்களுக்கு ஒலிக்கலவை செய்தும் மற்றும் பேஸ் கிட்டார், லீட் கிட்டார், ரிதம் கிட்டார் என பல வகையான கிட்டார் வாத்தியங்களை வாசிப்பதன் மூலம் பல இசையமைப்பாளர்களுக்கு இசை பங்களிப்பு செய்து வருவதுடன் ஒரு இசை ஆசிரியராகவும் பல மாணவர்களை உருவாக்கி வருவதோடு மட்டுமல்லாமல் மெய்ஸ்டோ எனப்படும் ஒரு கலையகத்தின் இயக்குநராகவும் செயற்பட்டு வருகின்றார். இத்தனை வருட துறை சார்ந்த பயணத்தில் இவர் பெற்ற விருதுகளாவன இசை மகன், பல்கலை இளவல், இசைத்தன்றல், இசையடு வாரதி, எழுநீ, வவுனியம், இசை லயம், இசை ஒலிக்கடல், ஒலிக்கடல், ஒலிக்கலை வித்தகர் போன்ற விருதுகள் தெரியாத வேறாக இத்தனை விருதுகளையும் தன்னகத்தே கொண்ட பல்துறை ஆற்றல் மிக்க இசைக்கலைஞர் இசையடு வாரதி திரு எம் பகீரதன் அவர்களுக்கு இன்று மேலும் ஓர் விருதாக மருதச்சுடர் என்னும் கௌரவ விருதினை வழங்கி மதிப்பளிப்பதில் வட்டக்கட்சி மக்கள் ஒன்றியம் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக நாங்கள் விருதினை வழங்கி கௌரவிக்க இருப்பது இந்த நிகழ்வினுடைய ஒரு கதாநாயகன் என்று கூட சொல்ல முடியும். ஒரு இசை வெளியீட்டு விழா என்கின்ற சமயத்திலே அந்த பாடலினுடைய இசையமைப்பாளர் ஒரு கதாநாயகனாக பார்க்கப்படுவார். அந்த வகையிலே ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 1000 பாடல்களுக்கு மேலே இசையமைத்து நிச்சயமாக அதிலே எத்தனையோ வகையான பாடல்கள், ஒரு தரமான பாடல்கள் என்றது இல்லாமல் நிறைய தரப்பட்ட நிறைய வகையான பாடல்களை அவர் இசையமைத்து எல்லாருக்காகவுமே வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமின்றி ஒரு சிறந்த ஒரு மனிதனும் கூட. அவர்களுடன் உரையாடுகின்ற சமயங்கள்லையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவுமே பண்பாக ஒரு விடயம் நீங்கள் கேட்கின்றீர்கள் என்கின்ற சமயத்திலே வயது வித்தியாசம் இல்லாமல் மிகவும் பண்பாக பேசக்கூடிய ஒரு சிறந்த மனிதரும் கூட. அவரை பற்றி எனக்கு தனிப்பட்ட ரீதியில்
ஏற்கனவே சில காலங்களுக்கு முன்னதாக நான் ஒரு குரல் பதிவுக்கு சென்றிருந்த வேளையிலே அவரை பற்றி தெரியும். அந்த நேரங்களில் நான் சில குரல் பதிவுகள் செய்கின்ற நேரத்தில் அதற்கான பணத்தினை கூட பெற்றுக்கொள்ளாமல் அது பரவாயில்லை, நீங்கள் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் செய்யுங்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ஒரு கலைஞர், ஒரு சிறந்த மனிதர். அந்த வகையிலே அவரை இந்த மேடையிலே கௌரவிக்கிறதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஒரு நிகழ்வில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஒரு நபரான இசையமைப்பாளர் PS விமல் அவர்களை அன்புடன் நாங்கள் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். Ladies and gentlemen, put your hands together for PS விமல். இவருடைய இந்த கௌரவத்திலே இசையாசிரியர் பரஞ்சோதி விமல்ராஜ் விமல் அவர்கள் சிறுவயதில் இருந்தே இசை மீது கொண்ட ஆர்வத்தினால் பாடசாலை காலங்களில் பல்வேறுபட்ட இசை நிகழ்வுகளில் பக்கவாத்திய கலைஞராக செயலாற்றியதோடு 2009க்கு பின் 15 வருட கால துறை சார்ந்த அனுபவத்துடன் பல நூற்றுக்கணக்கான நேரடி மேடை இசை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்ததோடு தனது தனி முயற்சியில் இசைக்கவி என்னும் பெயரில் இசை கலையகத்தை கிளிநொச்சியில் உருவாக்கி அதன் இயக்குனராகவும் அதன் மூலம் பல பாடல்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து வருவது மட்டுமன்றி இன்று வரை அவர்களை தன்னோடு இணைத்து பயணித்து வருகின்றார். தனது சொந்த இசையில் 1000க்கு மேற்பட்ட பாடல்களை உருவாக்கிய பெருமைக்குரியவருமாகின்றார். இத்தனை வருட துறை சார்ந்த பயணத்தில் இவர் பெற்ற விருதுகளாவன தேனிசை இளவல், இளம் இசை மணி, இசைக்கடல், ஈழத்தின் இசைத்தன்றல், கரை எழில், இசைத்தமிழன், இசைக்கோ, ஈழத்தின் இசையருவி, வீறுதமிழ் இசைச்செம்மல் போன்ற விருதுகள் அடங்கும். வெளித்தெரியாத வேறாக இத்தனை விருதுகளையும் பல்துறை ஆற்றல் மிக்க இசைக்கலைஞர் ஈழத்தின் இசைத்தன்றல் திரு PS விமல் அவர்களுக்கு மேலும் ஓர் விருதாக மனிதனுள்ள மாறுதம் என்னும் கௌரவ விருதினை வழங்கி மக்கள் ஒன்றியம் பெருமை கொள்கிறது. இந்த கலைஞர்களை கௌரவித்திருந்த இந்த நிகழ்ச்சியில இவர்களை பற்றி சிறு குறிப்பு சொல்ல வேண்டும். வினோத் இவர் மூலமாக அறிமுகமாகி விமல் அவர்களை நான் சந்தித்தேன். இவர் நான் சட்டம் படித்தனான், ஆனால் பேசுகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவார், சட்டப்படி அண்ணா, சட்டப்படி செய்யலாம், சட்டப்படி செய்யலாம். இதுதான் இவருடைய ஸ்லோகன். அருமையான மனிதர். இந்த அளவுக்கு இசை அமைப்பார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எல்லோரும் மகிழ்ந்திருப்பீர்கள் என நன்றி நினைக்கிறேன். உங்களுடைய பரத்த கரகோஷத்தின் மூலம் இந்த கலைஞர்கள் அனைவரையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும். மற்ற இதிலே நீங்கள் பல கேள்விகள் எழுந்தன. ஏன் தென்னிந்திய கலைஞரை வைத்து நீங்கள் இந்த பாடலை அமைத்தீர்கள் என்று. ஒரு கர்நாடக முறையிலே அது பாட வேண்டும் என்றால் எனக்கு இருந்த ஒரே தொடர்பு வினோத், அதற்கு அப்பால் விமல். குறுகிய காலத்திலே அந்த பாடலை உருவாக்குவதற்கு கலையகம் இல்லை, பாடகிகளை யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி செய்வதானால் விமல் அவர்கள் சொன்னார், எனக்கு தெரிந்த அளவில் நான் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும், உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் என்றார். இந்த பாடல்கள் உருவாக்கப்பட்ட போது லாவணியா முதல் எல்லோருமே அருமையாக பாடியிருந்தார்கள். அந்த பாடலை நான் கேட்டபோது என்னை மறந்து இந்த அழுகை வருகின்ற அளவுக்கு அவர்கள் இசையமைத்திருந்தார்கள். காரணம், இந்த தற்செயலாக நடந்ததுதான் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய அந்த குரல். இவர் இங்கிருந்து இந்தியாவுக்கு இருந்த அந்த புல்லாங்குழல் வித்துவான் நாதன் அவர்களூடாக, அந்த நாதன் அவர் அங்கே இருந்து கொண்டு இவரோடு தொடர்படுத்த போது பணம் அனுப்பியவுடன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதுக்கான மிருதங்கம், வீணை, புல்லாங்குழல், இந்த மூன்றையும் வைத்து பாடலை இவர் போட்ட மட்டுக்கு, இவர் பாடிய பாடலுக்கு அமைத்து அனுப்பியிருந்தார்கள். அதை கேட்ட உடனேயே மெய்மறந்து போய் நான் சொல்வதற்கு முன்னாலே, அண்ணா இந்த பாடலுக்கு ஒரு பின்னணி பாடகிய அல்லது ஒரு
குரூப்புக்கு பாடக்கூடிய ஆறாவதை வச்சு பாடினால் நல்லா இருக்கும், நீங்கள் செலவழிப்பீர்களா செய்யலாமா என்று உடனே சொன்னேன். நீங்கள் கதையுங்கள், எவ்வளவு ஆகும் என்று கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னபோது அங்கிருந்து இவர் ஒரு அரை மணித்தியாலத்துக்குள் லண்டனுக்கு எனக்கு திருப்ப கோல் எடுத்தார். சொன்னார், அண்ணா இவரை வைத்தால் இவ்வளவு, இவரை வைத்தால் இவ்வளவு. இவர் வைத்த உடனேயே நான் மனதிலே நினைத்தது, அனுராதா ஸ்ரீராம வைத்து பாடினால் இது நன்றாக இருக்கும் என்று. அப்போதுதான் உடனடியாக அவரே சொல்கிறார், அண்ணா அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் 4ஆம் திகதி நவம்பர் மாதம் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. 6ஆம் திகதி நவம்பர் மாதம் 11 மணி அளவில் அவர் கலையகத்துக்கு வந்து உடனே அதை பதிவு செய்து அதை நாதன் அவர்கள் மட்டும் அவர் அங்கேயே அவருக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி பாட வேண்டும் என்று சொல்லி, என்ன ராகம் அது? கல்யாணி ராகம். கல்யாணி ராகத்திலும் வேறு ராகம் இணைத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். அதை பாடி அனுப்பிய போது அந்த பாடல் உண்மையிலேயே மெய்மறைக்க செய்தது. அதன் பின்பாடு இந்த சிறுமிகள் கேதுஜா அருணாச்சலம் அவர்களுடைய மாணவிகள் மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். வட்டக்கச்சி வினோத் ஒருவர் மட்டும்தான், மற்றவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்வாதாரம் பார்க்கப்பட வேண்டும். அவர்களுடைய எவ்வளவோ, இது மட்டுமல்ல, நான் கொடுத்த பணங்களுக்கு அப்பால், மனத்தியாலங்களுக்கு அப்பால் இரவாக இந்த நிகழ்வை சிறம்பட அமைக்க வேண்டும் என எனக்காக உழைத்த இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி. வினோத் மட்டும் சொன்னார். நான் சொன்னேன், வினோத் இந்த பாடல்களுக்கு நான் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னபோது வினோத் சொன்ன ஒரே வார்த்தை, நான் காசு வாங்குவன் அல்ல, வாங்க மாட்டேன் என்றார். அவர் வாங்கவில்லை. ஆனால் மற்ற கலைஞர்கள் அனைவரும் அவர்கள் அதுக்காக அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல, ஆனால் அவர்களும் வாழ வேண்டும். நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், இன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இந்த இப்படியான என்னை போன்றவர்கள் இந்த பாடல்களை உருவாக்குற போது ஈழத்தில் இருக்கிற இந்த கலைஞர்களுக்கு கொடுத்து அவர்களை ஊக்குவித்து அவர்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கம் எல்லோருக்கும் இருக்கும் என வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி நீளமாக செல்வதால் பொறுத்திருங்கள். பல நிகழ்வுகளை நாம் நடத்த வேண்டியிருக்கிறோம். என்னுடைய பயணம் திங்கட்கிழமை லண்டன் நோக்கி, அதற்குள் இதையெல்லாம் முடித்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கலைஞர்களையும் வாழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறோம். இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி, அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி. நன்றி. தற்பொழுது நடக்க இருக்கக்கூடிய கௌரவம் என்று பார்த்தால், இந்த நிகழ்வினுடைய தலைமை அவரின்றி ஒரு அணுவும் அசையாது என்று சொல்வது போல இந்த நிகழ்வு இவர் இல்லாமல் இல்லை. ஆகவே ஒன்றிய தலைவர், நிறுவனர், வழக்கறிஞர் திரு S.N. குலராஜா, வட்டக்கச்சி மக்கள் ஒன்றிய ஐக்கிய ராஜ்ஜியம் சிறப்பு கௌரவம் தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த ஒரு கௌரவத்தினை வழங்கியிருக்கிறதுக்காக இசையமைப்பாளர் P.S. விமல் மற்றும் அவரது குழுவினரை அன்பன் மேடக்களத்திற்கு. இது என்ன விளையாட்டு? எனக்கே தெரியும். அடே இது என்ன? அவர்கிட்ட கொடுத்து. ஓ வாவ். பாருங்க அவர்கிட்ட வேண்டிட்டு வா. தேங்க்யூ. என்ன எப்படியா அது அவர்கிட்ட இவங்க குடிச்சா அண்ணனே என்ன போன வச்சுட்டாங்க. எப்படி இல்லைங்க இல்லைங்கண்ணா. இவர்களோடு அடுத்ததாக கௌரவத்தை வழங்குவதற்காக பக்க வடிவாளர் குணாளர்களை இந்த கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இது இப்போது குணாளர்கள் வழங்குகின்ற கௌரவம் இங்கு இடம்பெற இருக்கிறது. அடே இது என்ன? தேங்க்யூ. மை காட், இது என்ன? உண்மையா எனக்கு தெரியாது என்ன நடந்த.
விருதுக்கே விருது. தொடர்ந்து மனுவல் வருகின்றோம். ஒன்றிய தலைவருக்கான அடுத்த கௌரவத்தினை RUS பாலா அவர்கள் தற்பொழுது வழங்கி வைப்பார். இது என்னப்பா? ஓ மை காட், இது என்னடா இது? எனக்கு முடியும், எனக்கே தெரியும். அதான் கதை அப்படி. இது என்ன சார் இதெல்லாம்? பிறங்க வர விருது வைக்கிற இடம் இல்லை. என்ன சார் இதெல்லாம் என்ன லக்கேஜ் போட்டுறா. நன்றி 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 நன்றி. ஏன் பிடிச்ச நிற்கிறா? அதை காணும் ஐயா. விருது கொடுத்த எனக்கே தெரியவில்லை எனக்கு விருதெல்லாம் வந்திருக்கிறது என்று. நட்புக்காக தந்தவர்களுக்கும் உண்மையிலேயே இவருடைய குடும்பம், நான் கிளிநொச்சியிலே கடையில் தான் நான் இருந்த இடம் கிளிநொச்சிக்கே தான் நான் என்னால் வட்டக்கட்சிக்கு போக முடியவில்லை. அந்த நேரத்தில் கடையில் சாப்பிட்டு கொண்டிருந்து என்னென்னால் இப்படியானது சுகாதார சுத்தமான ஒரு இடத்தை இதுவரையில் நான் என் லைஃப்பில் பார்க்கல. அப்போ அந்த நேரத்தில் கடைசியில் விமல் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து பல தடவைகள் உணவு, அந்த அவருடைய துணைவியாரும் சரி எல்லோரும் அழைத்திருந்தார்கள். மிக அன்பாக என்னை நடத்தினார்கள். RUS பாலா அவர்கள் முதல் கொண்டு பகி அவர்கள் கூட நான் வவுனியாவுக்கு சென்று அவரது கலையகத்திலே பல தடவை அந்த நிகழ்வுகளை எல்லாம் செய்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த நடனத்தை இங்கே ஆற்றுகை செய்த அந்த மாணவிகள் அவர்களெல்லாம், நானே அது என்னுடைய பாதத்திலே அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என நினைக்கவில்லை. அது ஆசிரியர் தான் செய்வதாக இருந்தது. ஆனால் ஆசிரியர் கடைசியில் என்னுடைய தள்ளிவிட்டுவிட்டார். இந்த ஒளிப்பதிவு எல்லாம் செய்த அந்த கலைஞர்கள் உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மறக்க முடியாத ஒரு சம்பவம். இந்த விருதுகளை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை நான் லண்டனில் கொண்டு சென்று அங்கே எனது வீட்டிலே வைக்க வேண்டும். நான் ஏற்கனவே அந்த பார்சலை அனுப்பிவிட்டேன். இருந்தாலும் இதையும் கொண்டு செல்லலாம் என நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவோம். நன்றி நன்றி நன்றி. இதுவரை நேரமும் ஒன்றிய தலைவருக்கான கௌரவத்தினை வழங்கிய எங்களது கலைஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு